Reaction and tension wood in plant anatomy PGTRB botany unit 4ல இருக்கு. So reaction and tension wood ஓட introduction என்னன்னு பார்க்கலாம்னா அதாவது இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டா வளருது. எதனால ஸ்ட்ரெயிட்டா மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா செகண்டரி growth. ஸோ செகண்டரி growthக்கு யார் காரணம்? வாஸ்குலார் கேம்பியம். ஓகேவா, வாஸ்குலார் கேம்பியத்தால் தான் இந்த பிளான்ட்டோட growth இன்க்ரீஸ் ஆகுது, லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் when stems or branches bend due to gravity, wind or load, they form reaction wood to restore their normal position. இப்போ ஏதோ ஒரு காரணத்தால், அதாவது கிராவிடேஷ்னலால் வளையலாம், விண்டால் வேறு பக்கம் சாயலாம். ஸோ அப்போது அந்த லோடு வந்து இன்னொரு பக்கம் ஏற்படுது. ஸோ அப்படி அந்த லோடு ஏற்படும் போது உருவாக்குற வுட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அது வந்து ரியாக்ஷன் வுட். இங்கே பாருங்க, டென்ஷன் வுட்டு அண்ட் ரியாக்ஷன் வுட். ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் கம்ப்ரெஷன் கூட சொல்லிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு பக்கமாக சாயுது இல்லையா, அப்போ அந்த சாயறதுனால, அதாவது ஏதோ ஒன்று கிராவிட்டியால், காற்று அதிகமாக புயல் அடிக்கும்போது ஒரு பக்கம் சாயுது இல்லை கிராவிட்டியால், இல்லை அதுதான் காற்று அந்த சாயும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் சாயறதுக்கும், அப்புறம் லோடு அதிகமானாலும் ஒரு பக்கம் போகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வுட்டு ஃபார்ம் ஆகுதான். அந்த ரியாக்ஷன் வுட் என்ன, அவங்க நார்மல் பொசிஷனுக்கு வரத்துக்காக பார்க்குறாங்க. இந்த ரியாக்ஷன் வுட்டை ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு வுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ரியாக்ஷன் வுட்டை ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு வுட்டுன்னு சொல்லுவாங்க. இது மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. இந்த ரியாக்ஷன் வுட்டில் அதாவது 2 டைப்ஸ் இருக்குது, கம்ப்ரெஷன் வுட் அண்ட் டென்ஷன் வுட். ஸோ கம்ப்ரெஷன் வுட்டு வந்து இதில் ஃபார்ம் ஆகுதான், ஜிம்னோஸ்பெர்மில். ஸோ ஜிம்னோஸ்பெர்மில் லோயர் சைடு ஆஃப் த லீனிங் ஸ்டெம் ஆர் பிரான்ச்சில் ஃபார்ம் ஆகுதா. ஸோ இந்த கம்ப்ரெஷன் வுட் எங்கே ஃபார்ம் ஆகுது, இப்போ பிரான்ச் வந்து லோயர் சைடாக சாயும் போது அந்த பக்கம் சாயும் போது ஏற்படுற வுட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ரெஷன் வுட். அப்போ டென்ஷன் வுட்டு வந்து ஆஞ்சியோஸ்பெர்மில். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்மில், ஜிம்னோஸ்பெர்மில் லோயர் சைடுன்னா ஆஞ்சியோஸ்பெர்மில் ஆப்போசிட்டாக சொல்லுங்கள், அப்பர் சைடு. ஸோ லீனிங் பிரான்ச் ஆர் ஸ்டெம்மோட அப்பர் சைடில் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ரியாக்ஷன் அண்ட் டென்ஷன் வுட்டில், ஸோ ரியாக்ஷன் வுட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஏதோ ஒரு காரணத்தால், அதாவது கிராவிட்டி, விண்டு, லோடால் ஒரு பக்கமாக சாயுது. அப்போ சாயும் போது அதுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் ஏற்படுது. அந்த ட்ரெஸ்ஸுனால் ஏற்படுற வுட்டை ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு வுட் ஆர் ரியாக்ஷன் வுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. இதில் 2 டைப் இருக்குது. கம்ப்ரெஷன் வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மில் லோயர் சைடு ஆஃப் த பிரான்ச் ஆர் ஸ்டெம்மில் ஏற்படுதா. அதே மாதிரி டென்ஷன் வுட் வந்து ஆஞ்சியோஸ்பெர்மில் தான் பார்க்க முடியும். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்னா ஜிம்னோஸ்பெர்மில் அப்போ லோயர்னா, ஆஞ்சியோஸ்பெர்மில் அப்பர் சைடு ஆஃப் த ஸ்டெம் ஆர் பிரான்ச்சை பார்க்கலாம். ரியாக்ஷன் வுட்டோட ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் செகண்டரி xylem produces in response to mechanical stress or abnormal position of the axis. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபியூச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செகண்டரி xylem ப்ரொடியூஸ் ஆகுது. எதனால்? ட்ரெஸ்ஸால் ஏற்படுது. ஸோ அப்போ ட்ரெஸ்ஸால் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதோட பொசிஷன் வந்து அப்நார்மலாக இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் ட்ரெஸ்ஸால் தானே ஏற்படுது. ஸோ அப்போ அந்த அப்நார்மலாக தானே இருக்கும். இங்கே ஸ்ட்ரக்சராக பாருங்கள். ஸோ இந்த கம்ப்ரெஷன் வுட்டையும் டென்ஷன் வுட்டையும் பாருங்கள், உங்களுக்கு ஏரோ மார்க்ஸ் காட்டியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த தான் நம்ம கம்ப்ரெஷன் வுட், அது ட்ரெஸ்ஸால் ஏற்படுது. அண்ட் காஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரெஷன் வுட்டோ இல்லை ரியாக்ஷன் வுட்டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் இந்த ரியாக்ஷன் வுட், அதாவது ஆக்சின், எத்திலின், ஜிப்ரலின். இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறாங்க, அதாவது பெண்ட் ஆகும்போது ஏசிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷன் வுட்டு ஃபார்ம் ஆகலாம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ சாயுது இல்லை, திரும்பியும் நார்மல் பொசிஷனுக்கு வருது இல்லையா, வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வரணும். அந்த வேலையை தான் இந்த ரியாக்ஷன் வுட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அந்த நார்மல் பொசிஷனுக்குன்னா எக்ஸ்ட்ரா டென்ஷன் இல்லை கம்ப்ரெஷனை கொடுத்து நார்மல் பொசிஷன் வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வர வைப்பாங்க. ஸோ லொக்கேஷன்
இது எங்கே இருக்குன்னா ஸ்டெம், பிரான்ச் ஆர் ரூட்லேயும் இருக்குது. ஓகேவா? இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன் வுட். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வளையுது இல்லையா, அந்த வளைவுற இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. வித்து அண்ட் கீழே கம்ப்ரெஸ்ட் ஆயிருக்கு, கீழேயும் மேலேயும் டென்ஷன் ஏற்பட்டிருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்காங்க. கம்ப்ரெஷன் வுட் இன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஸோ ஜிம்னோஸ்பர்மில் கம்ப்ரெஷன் வுட், இப்போ ரியாக்ஷன் வுட்டோட ஃபியூச்சர்ஸை பார்த்தாச்சு. இப்போ கம்ப்ரெஷன் வுட் வந்து ஒன் டைப் ஆஃப் ரியாக்ஷன் வுட் தானே டைப்பு. ஸோ அதோட பொசிஷன் அது ஆக்சுவலாக எங்கே இருக்குது கம்ப்ரெஷன் வுட்டுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த இடத்துல இருக்குது, எந்த பிளான்ஸில்? ஜிம்னோஸ்பர்ம். ஸோ ஜிம்னோஸ்பர்மோட லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் ஆர் பிரான்ச். ஓகே, anatomy, that is பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், லோயர் சைட் ஆஃப் த லீனிங் ஸ்டெம் ஆர் பிரான்ச், சாய்வாக இருக்கிற ஸ்டெம் அண்ட் பிரான்ச்சோட லோயர் பொசிஷனில் பார்க்குற வுட்டை தான் கம்ப்ரெஷன் வுட்டுன்னு சொல்வோம். அனட்டாமிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிம்னோஸ்பர்ம்ன்றதுனால ட்ரக்கீட்ஸ் வந்து ஷார்ட் ரவுண்டட் இன் கிராஸ் செக்ஷன். இப்போது இது இங்கே பார்க்குறங்க, இந்த ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்குது, ஷார்ட் ரவுண்டடாக இருக்கா, அதாவது ஒரு மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா அந்த டென்ஷன் வுட்டாண்ட. இங்கேயும் பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, ரவுண்டாக இருக்கா. கிராஸ் செக்ஷன் எடுத்தால் ஷார்ட் அண்ட் ரவுண்டாக தான் இருக்கும். அப்புறமா இந்த செல் வால் எப்படி இருக்குங்க, திக்கராக இருக்கா, திக்கர் ரொம்ப தடிமனாக இருக்கா. லிக்னின் அதிகமாக இருக்குது, செல்லுலோஸ் கம்மியாக இருக்குது. அப்போது செல் வால் எப்படி இருக்குது, திக், லிக்னின் டெபாசிஷன் ஹையாகவும் செல்லுலோஸ் டெபாசிஷன் கம்மியாகவும் இருக்குது. அப்போது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இங்கே இருக்குமா, ஏன்னா கம்ப்ரஸ்டுனாவே அழுத்தி வைக்கிற மாதிரி தானே. அப்போ அங்கே என்ன இருக்காது, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்காது. அண்ட் க்ரோத் ரிங்க் வந்து எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும், வைடர் ஆன் த லோயர் சைடு. அதாவது க்ரோத் ரிங்ஸ் வந்து எப்படி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு நார்மல் கரெக்டான கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் இல்லை பார்த்தீங்களா, ஒரு பக்கம் வைடராகவும் ஒரு பக்கம் நேரோவாகவும் இருக்குது இல்லையா. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒரு பக்கம் வைடர் இன்னொரு பக்கம் நேரோவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸென்ட்ரிக், வைடர் இந்த லோயர் சைடில் மட்டும் வைடராக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு வந்து பிரிட்டில், ஷ்ரிங்க் லாங்கிடியூடினலி. ஸோ பிரிட்டிலாகவும் லாங்கிடியூடினலாகவும் இருக்கும். ஷ்ரிங்க் ஆனது, அதாவது ஷ்ரிங்க் ஆகிறது லாங்கிடியூடினல். இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அது எப்படி இருக்குது, வுட் எப்படி இருக்குது, பிரிட்டில், ஷ்ரிங்க் லாங்கிடியூடினல். அதாவது லாங்கிடியூடினலாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அப்படியே மேலேருந்து நீல் வாட்டமாக போட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க இங்கே. அண்ட் அப்பியர்ஸ் டார்க்கர் டியூ டு ஹை லிக்னின். அதோட இது எப்படி இருக்கான், கலரு டார்க் கலராக இருக்கா. யாரால் அது டார்க் கலராக இருக்காங்க, லிக்னினால. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா புஷஸ் த ஸ்டெம் அப்வர்ட் பை கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் இது வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து ஏன்னா லோயர் சைடில் இருக்கிறதுனால அப்பர் சைடுக்கு புஷ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ரெஷன் வுட் எதில் பார்க்கலாம், ஜிம்னோஸ்பர்மில். அப்புறம் எந்த பக்கம் இதில் இருக்குது பொசிஷன் பார்த்தீங்கன்னா லோயர் சைட் ஆஃப் த லீனிங் ஸ்டெம் அண்ட் பிரான்ச். அண்ட் அனட்டாமிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்குது, ஷார்ட் ரவுண்ட் இன் கிராஸ் வால்ஸில். அதுக்கப்புறம் செல்வால், அதாவது செல்வால் எப்படி இருக்குது, திக்கு, ஹை லிக்னின் அண்ட் லெஸ் செல்லுலோஸ் இருக்கா. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இல்லை, கம்ப்ரெஸ்டுன்றதுனால என்ன இருக்காதுன்னு சொன்னேன், இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்காது. அப்புறமா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் க்ரோத் ரிங்ஸ் வந்து எக்ஸ்கரண்ட்டாக இருக்காங்க, வைடர் ஆன் த லோயர் சைட். ஸோ வைடர் ஆன் த லோயர் சைட். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வுட் எப்படி இருக்குது, பிரிட்டில், ஷ்ரிங்க் அண்ட் லாங்கிடியூடினலாக இருக்காங்களா. ஸோ டார்க்கர், எதனால் டார்க்காக இருக்காங்க, லிக்னினால் டார்க்காக இருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன, லோயர் சைடில் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த கம்ப்ரெஷன் வந்து மேல் நோக்கி தள்ளுற மாதிரி இருக்குது. டென்ஷன் வுட். ஸோ டென்ஷன் வுட் யாரை பார்க்கலாம், நம்ம ஆஞ்சியோஸ்பர்மில் பார்க்கலாம். இதோட பொசிஷன் என்ன, அப்பர் சைட் ஆஃப் த, நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜிம்னோஸ்பர்முக்கு ஆப்போசிட் ஜிம்னோஸ்பர்ம் லோயர்னா அது அப்பர் சைட் ஆஃப் த லீனிங் ஸ்டெம் ஆர் பிரான்ச்சில் இருக்குது. அப்புறம் அனட்டாமிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ், அங்கே நம்ம என்னன்னு சொன்னோம், ட்ரக்கீட்ஸ். இங்கே ஃபைப்ரஸ்
ஃபைப்ரஸ் எப்படி இருக்கான்? ஜெலாட்டினஸ் ஃபைபர். ஸ்பெஷல் ஜெலாட்டினஸ் ஃபைபரை ஜி ஃபைபர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னர் வால் ஹேஸ் அ ஜெலாட்டினஸ் லேயர், ஜி லேயர் இருக்கு. அதில் செல்லுலோஸ் அதிகமாக இருக்கு, 60 to 80% அண்ட் புவர் இன் லிக்னின். ஆனால் நம்ம ஜிம்னோஸ்பர்ம்ல எப்படி பார்த்தோம்? செல்லுலோஸ் கம்மி, லிக்னின் அதிகம். ஆனால் இங்கே செல்லுலோஸ் 60 to 80% அதிகமாக இருக்குது, லிக்னின் கம்மியாக இருக்குது. அண்ட் ஜி ஜெலாட்டினஸ், ஜி லேயர்னா ஜெலாட்டினஸ் லேயர் இங்கே இருக்குது. இந்த ஜி லேயர் ஸ்வெல்ஸ் ஆகுது வாட்டரோட செல்ஸ் ஆகி ஜெனரேட்டிங் த கண்ட்ராக்டியல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஜி லேயர் ஜெல் இல்லையா, ஜெல் லேயர் தானே, அது வாட்டரோட சேர்ந்த உடனே ஸ்வெல்லப் ஆகுது. ஸ்வெல்லப் ஆகும்போது கண்ட்ராக்டியல் ஃபோர்ஸை உருவாக்குது. கண்ட்ராக்டிவ் ஃபோர்ஸை உருவாக்குது. இப்போ இந்த வெசல்ஸ் எப்படி இருக்கா? இங்கே ஃபியூவாக இருக்குது. ஃபியூன்னா கம்மியாக இருக்குது, அதுவும் டிஃபார்ம், கரெக்டான பொசிஷன்ஸில் இல்லை. ஸோ இப்போ க்ரோத் ரிங்ஸ் வந்து எக்ஸ்டென்சிக்கு வைடர் இந்த அப்பர் சைட், சேம் ஆஸ் நம்ம இது கம்ப்ரெஷனில் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அங்கே வந்து ஜிம்னோஸ்பம்ன்றதுனால வெசல்ஸ் இல்லை, ஆப்சென்ட்டு. ஆனால் இங்கே வெசல்ஸ் இருக்குது, அது இவ்வளோ இருக்குது, ஃபியூவராக தான் இருக்குது, அதுவும் டிஃபார்ம், கரெக்டான பொசிஷன்லேயோ கரெக்டான ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லைன்னு அர்த்தம். ஸோ க்ரோத் ரிங்ஸ் வந்து எக்ஸென்ட்ரிக் வைடர் ஆன் த அப்பர் சைடு. ஸோ வைடர் ஆன் த அப்பர் சைடு. ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வுட் எப்படி இருக்குது? டஃப்பாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, இல்லை டிஃபிகல்ட் டு மெஷின். அதாவது இங்கே வுட்டு வந்து ரொம்ப டஃப், ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட் டு மெஷின். ஆனால் அங்கே அதாவது கம்ப்ரெஷன் வுட் எப்படி இருக்கா? பிரிட்டில் மாதிரி இருக்குது. அண்டு அங்கே வந்து டார்க்கர் இன் கலர் கம்ப்ரெஷன் வுட்டில். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? பேலர் இன் கலர். பேலர்னா லைட். அது எதனால்? லிக்னின் அதிகமாக இருந்தால் டார்க் கலர் வரும், லிக்வின் கம்மியாக இருந்ததுன்னா பேலர் கலர் வரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா த ஆக்சிஸ் அப்ரைட்டாக ஆக்சிஸை புல் பண்ணுது பை கண்ட்ராக்ஷன். ஸோ கண்ட்ராக்ஷன் மூலமாக ஆக்சிஸை அப்ரைட்டுக்கு இழுக்குது. ஃபிசியாலஜிக்கல் பேசிஸ் என்ன? யார் வருவாங்க? ஹார்மோன்ஸ் தானே. ஆக்சின் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஏன்னா ஏசிமெட்ரிக்கலாக யாரை ஸ்டிமுலேட் பண்ணணும்? வுட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. எந்த வுட்டு? ரியாக்ஷன் வுட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்பி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஆக்சின். நெக்ஸ்ட் எத்திலின் அண்ட் ஜிப்ரலின் வந்து செல் வாலோட திக்கனிங்கை மாடிஃபை பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் ட்ரெஸ் అంటే gravity, wind, induced local hormone imbalances, cambium response by forming reaction wood. So mechanical stress எதனால? இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸால தான் இந்த ரியாக்ஷன் வுட் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். இங்கே கிராவிட்டி, விண்டால, அப்புறமா ஹார்மோன்ஸ், லோக்கல் ஹார்மோன்ஸ்னா யாரு? ஆக்சின், எத்திலின் அண்ட் ஜிப்ரலினால கேம்பியம்ல இம்பேலன்ஸ் ஏற்படுதான். ஸோ இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால எது ஃபார்ம் ஆகுது? ரியாக்ஷன் வுட் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம இந்த கம்ப்ரெஷன் வுட்டையும் டென்ஷன் வுட்டையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் வுட் எதில் இருக்குது? ஜிம்னோஸ்பர்மில். டென்ஷன் வுட் எதில் இருக்குது? ஆஞ்சியோஸ்பர்மில். பொசிஷன் வந்து ஜிம்னோஸ்பர்மில் லோயர் சைட் ஆஃப் த லீனிங் ஸ்டெம் ஆர் பிரான்ச், அது அப்பர் சைட் ஆஃப் த லீனிங் ஸ்டெம் அண்ட் பிரான்ச். ஓகே. அண்ட் செல் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ் மாடிஃபைட். அங்கே ஃபைபர்ஸ் தான் மாடிஃபை ஆகிருக்கு. ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லிக்னின் இந்த செகண்டரி வால். ஆனால் ஆஞ்சியோஸ்பர்மில் ஜெலாட்டினஸ் ஜி லேயர் தான் இது. அப்புறமா இந்த ஜெலாட்டினஸ் ஜி லேயர் எதில் அதிகமாக இருக்குது? செல்லுலோஸில் அதிகமாகவும் லிக்னினில் கம்மியாக இருக்கும் ஆஞ்சியோஸ்பர்மில். அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்மில் லிக்னின் அதிகமாகவும் செல்லுலோஸ் கம்மியாகவும் இருக்குது. ஸோ அதாவது இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறமா இந்த கலர், இந்த லிக்னின் அதிகமாக இருந்ததுனால கம்ப்ரெஷன் வுட் டார்க்கராகவும், லிக்னின் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஆஞ்சியோஸ்பர்ம்லேயும் இருக்குது பேல் கலரில் லைட்டராக. ஸோ எஃபெக்ட் வந்து புஷஸ் அப்வர்ட்ஸ் தள்ளுது. ஏன்னா இது லோயர் சைடில் இருக்கிறதுனால இது தள்ளுது. எது? கம்ப்ரெஷன் வுட்டு வந்து மேல் நோக்கி தள்ளப்படுது. ஆனால் இது டென்ஷன் வுட் வந்து இழுக்கப்படுது,
புல் அண்ட் புஷ்ஷுக்கு தெரியுது இல்லையா? ஸோ புஷ்ஷஸ் ஸ்டெம் அப்வர்டாக இருக்குது அண்ட் புல் த ஸ்டெம் அப்வர்டு. ஸோ கம்ப்ரெஷன் வுட்ல புஷ் பண்ணுறாங்க, டென்ஷன் வுட்ல புல் பண்ணுறாங்க. இந்த வுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது? பிரிட்டில்னா உடையக்கூடிய மாதிரி இருக்குது, புவர் டிம்பர் குவாலிட்டி. ஆனால் அங்கே ஹார்டு டஃப்னு இருக்கிறதுனால குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏன்னா மெஷின் கட்டிங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபிகன்ஸ்னா ட்ரீயை மெக்கானிக்கல் ட்ரெஸ்ஸுக்கு எதிர்த்து நின்று இருக்க வைக்குது, வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. எப்படிப்பட்ட மெக்கானிக்கல் ட்ரெஸ் ஆச்சு கொடு, நான் நீடிச்சு நின்று காட்டுவேன் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ மெயின்டைன்ஸ் த வெர்டிக்கல் ஓரியன்டேஷன் ஃபார் பெட்டர் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நடக்கிறதுக்காக ஸ்டெம் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருந்தாகணும், ஷூட் சிஸ்டம். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் டிம்பர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வுட் வந்து அன்டிசைரபிள் டியூ டு ராப்பிங், பிரிட்டில்னஸ் அண்ட் அன்இவன் டென்சிட்டி. ஸோ இதனால வந்து அன்டிசைரபிள் குவாலிட்டி அதுக்கிட்ட இருக்குது. ஸோ ராப்பிங், பிரிட்டில்னஸ் அண்ட் அன்இவன் டென்சிட்டி. ஆனால் டென்ஷன் வுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுறதுல பல்பிங் வந்து ஹை ஷ்ரிங்கேஜால் பிரச்சனை இருக்குது. அதில் சில பிரச்சனைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.